ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தையோடைய வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் இல்லை இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் ரிப்பேரிங் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தை, மூர் மார்க்கெட் சந்தை இதோடைய அப்டேட்லாம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். கைஸ், நம்ம வந்து பல்லாவரம் சந்தை உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஷாப்புக்கு தான் போனேன். இங்கே அப்போ தான் வந்து பொருளை எடுத்து வச்சுருந்தாரு. ஒரு பயோனியர் வந்து சப்வூஃபர் மட்டும் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் கீழே ஒரு சாம்சனுடைய சப்வூஃபர் ஒன்று வச்சுருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிள் செட்டு அப்படியே வச்சுருந்தாரு. இது வந்து எம்டிஎஃப் நான் நினச்சேன். ஆனால் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இது உட்டு மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்பட்டால் இவரோட நம்பர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து மேக்ஸிமம் இது சோல்ட் அவுட் ஆகிடும், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் யாருக்குன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நான் வந்து வீடியோவை போட்டிருக்கேன். இது எப்படியும் வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. அப்படிங்களா? சரி, விலை மட்டும் சொல்லுங்கள். பார்த்து எவ்வளோ? 4000 ரூபாய் செட்டாவா? 6 3 6 சேருங்களா? எவ்வளோ சொன்னீங்கண்ணா? இது 4000 ரூபாய். எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க? இது 500 கம்மி பண்ணலாம். இப்போ இது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வண்டிலாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்லை, ஜஸ்ட் சொல்லியாச்சுலாம் இது பண்ணுவீங்கல்ல, அப்படி பண்ணலாம்ல? சரி, இது பயோனியர் செட்டு வந்து எவ்வளோ சொன்னீங்க? 500 ரூபாய். கீழே இருக்கிறது இது, அது சாம்சனா? அது நல்ல செட்டு. அதுக்கு ரெண்டு அந்த இது இருக்குங்களா? அது மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபேனு 800 வரும். ஓ, எஃப்எம்லாம் இருக்குங்களா? பரவாயில்ல. இதில் ஆசோலேஷன்லாம் இருக்குது, திரும்புகிற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இந்த மானிட்டர் வந்து 600 சொல்கிறாரு, டெல்லு மானிட்டர். இது ஒர்க்கிங் ஆனா? இது இந்த சோனி ஐஃபை சிஸ்டம் வந்து 1500 ரூபாய். இதுவும் வந்து பக்கா ஒர்க்கிங்களா? ஒரு இன்வெர்டர் நினைக்கிறேன். இது எவ்வளோண்ணா இன்வெர்டர்? 1800 ஒர்க்கிங் தான். அப்புறம் இது பிரிண்டர் 500. அது வந்து கண்டிஷன் தெரியல. சரி, ஓகே 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 ஓகே. கரெக்டு தான். அல்ல, அப்படி சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், நம்பிக்கையாக வருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடையில் வந்து உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து சொல்கிற ரேட்டை விட வந்து நான் வந்து கம்மி பண்ணி தானே கொடுப்பேன், நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்து கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்செலாம் இருந்தது. அந்த பழைய ஹெச்எம்டி வாட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விண்டேஜ் வாட்ச்சு, அப்புறம் மிக்சிங்காக இருந்தது. ஸோ யாருக்குன்னா வாட்சோடைய ஸ்பேர்ஸு இல்லை வாட்சோடைய அந்த பழைய டைலு அதெல்லாம் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் லேப்டாப் சார்ஜரு, யூஎஸ்பி கேபிள் அதெல்லாம் வந்து கூட இங்கே இந்த ஷாப்பில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர். இது ஆக்சுவலாக இது வந்து 1500 சொல்கிறாரு. ஆனால் இந்த லாக்கர் வந்து இவங்க எப்படி சேல் பண்ணுவாங்க தெரில, ஏன்னா பழைய பாஸ்வேர்டெலாம் இருக்குமே இதில், எப்படின்னு தெரியல. 1500 சொல்கிறாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருந்தது. இதை வந்து நான் வந்து கிட்ட போய் பார்க்கல, ரேட்டும் வந்து நான் கேட்கல. மேபி ஒரு 1000 ரூபாய் 1500 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஷாப்பில் வந்து இந்த பேட்டரியில் ஓடக்கூடிய கிட்ஸ் கார் இருந்தது. இன்றைக்கி பல்லாவரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் காரு, கிட்ஸு பைக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இந்த காரெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய், இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய், அப்புறம் இன்னொரு கார் 2500 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேட்ரி மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். மேபி இந்த வாரமே நிறைய சோல்ட் அவுட் ஆகிடும், ஏன்னா நிறைய பேர் வாங்குகிறாங்க. அது உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்தேன், எதுவும் உடையில டேமேஜ் ஆகலை. உள்ளே இருக்கிற அந்த ஒயரிங்ஸு, சர்க்கியூட்டு, பேட்ரி அந்த மாதிரி இஷ்யூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஐடியா தான் வந்து பாருங்கள். இந்த ஷாப்பில் வந்து நம்ம ஒரு பிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று வாங்கணும் கைஸ். அதை நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஜாம் ஆகி ஸ்டக் ஆகி தான் இருந்தது. ஸோ அந்த பிளேயர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன்.
இந்த கடையிலையும் வந்து நான் நிறைய வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோம் தியேட்டர்ஸு, அதுக்கப்புறம் லேப்டாப்பு, அப்புறம் அந்த கூலரு, டவர் ஸ்பீக்கரு, டவர்ஸ் ஃபேனு அதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த ரெக்கார்ட் பிளேயர் தான் கைஸ் அது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தோன்னே வந்து சரி ஓகே இது ஒர்க் ஆகலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஷோகேஸாவோ இல்லை அது டிஸ்ப்ளே பண்ணுற பீஸ் மாதிரி வந்து ஒரு கலெக்ஷனபிளாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து வாங்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிலிப்ஸ் கம்பெனி இது. நான் இது வந்து இந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நான் செக் பண்ணிவிட்டு இது கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் கைஸ். இது என்ன ப்ராடக்ட்னு தெரியல. கடைக்கார கேட்டால் ஏதோ ஒரு ஸ்கேனரு ஏதோ ஒன்று சொன்னார் அவர். சரியா எனக்கு தெரியல. உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எஃப்எம் செட்டு ஒன்று இருந்தது. ஆனால் வந்து கண்டிஷன் எனக்கு ஓகே மாதிரி தெரில, அதனால் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஹேண்டி கேமரா ஒன்று இருந்தது, பேனாசோனிக்து கைஸ். அப்புறம் வந்து இந்த வீக்கெண்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்திங்களா, ஐஸ் கட்டி போட்டு சில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு ஐஸ் கியூப் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன் நான். இது வந்து நான் ரேட்டு விசாரிக்கலை. ஏன்னா அவர் எடுத்து பார்த்தோன்னே நீ வந்து வாங்க போறியா அப்படின்னு கேட்டார். ஸோ அதனால் வந்து நான் அதோடைய ரேட் வந்து விசாரிக்கலை. இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. செட்டாக அப்படியே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அது அப்படியே பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிபியூலாம் வந்து இருந்தது. சிபியூலாம் ஒருத்தர் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து சாம்சங் பிரிண்டர் இருந்தது, அப்புறம் மைக்ரோவேவ் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கண்டிஷன்லேயே வச்சுருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த கடையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்டுலம் கிளாக் இருந்தது, அப்புறம் ஒரு பெட் டேப் ரிகார்டு இருந்தது. இந்த டேப் ரிகார்டு வந்து வாங்கலான்னு பார்த்தேன். அவர் வந்து 500 சொன்னார். லாஸ்ட்டாக வந்து நீ எவ்வளோ கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்டார். அவர் வந்து ரீசனபிளாக தான் கேட்டார், நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனைனா 2 சுவிட்ச் வந்து இதில் இல்லை, அந்த சுவிட்ச் மிஸ்ஸிங். அப்புறம் வந்து அது அப்படியே கொஞ்சம் ஜாம் ஆன மாதிரி தெரிஞ்சுது. நான் அழுத்தி பார்த்தேன், அதை அழுத்த முடியல. அப்புறம் அந்த பிஞ்ச் வீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிருந்தது. சரி கேசட்லாம் போட்டால் அது எப்படி ஒர்க் ஆகுமா என்ன எதுன்னு தெரியல. அதனால் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் சானியோ 2 டேப் ரிகார்டு வச்சுருந்தார். ஒரு பெண்டுலம் கிளாக் வச்சுருந்தார். அந்த பெண்டுலம் கிளாக் வந்து 2000 சம்திங் சொன்னார் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த அந்த என்ன சொல்கிறது, ப்ளைவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போயிருந்தது. இந்த பெட் டேப் ரிகார்டு வந்து நான் வாங்கிடலாம் தான் நினச்சேன். லாஸ்ட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கூட கொடுங்க எடுத்துக்கங்க அப்படின்னாரு. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, அதனால் வந்தாச்சு. இந்த கடையில் வந்து 2 பிலிப்ஸ் டவர் ஸ்பீக்கர் இருந்தது. டவர் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருந்துச்சு அந்த கடையில், அதோடைய செட் இல்லை. இந்த ஷாப்பில் வந்து ஒரு வீடியோ கேமரா ஒன்று இருந்தது, இந்த பழைய கேமராலாம் இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர்ஸ் நிறைய இருந்தது. சாம்சங், சோனி டிவிடி பிளேயர்ஸ் இருந்தது. அப்புறம் ஹோம் தியேட்டர் இருந்தது. கைஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்லாவே போச்சு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு 4-5 பொருள் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமாகவே தான் போச்சு மார்க்கெட்டு. வெதர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில், இன்றைக்கி சுருன்னு எதிர் வெயில் அடிச்சுது. ஸோ அடுத்த கடையில் வந்து பார்த்தோம்னா இந்த ஹைஃபை சிஸ்டம் இருந்தது, பேனாசோனிக்து. இது வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், ஃபுல்லாக அப்படியே செட்டோட ஒர்க்கிங்ப்பா அப்படின்னு சொன்னார். 3500 சொல்லியிருக்கிறாரு. இவர் நம்பர் வேணும்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்து நம்பரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் போடாதீங்க தம்பி, நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட சன்னு தான் எடுப்பாருங்களா. அதனால் வந்து தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. அந்த சோனி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக செட்டாக சிடி பிளேயர், ஹோம் தியேட்டர் சிஸ்டம் 5.1 ஸ்பீக்கரோடு அப்படியே வச்சுருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இன்னொரு சப்வூஃபர் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அது வந்து 2500 சொல்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் அந்த ஹைஃபை சிஸ்டம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு எதுவும் வியாபாரம் இருக்குதுல்ல, நம்ம வந்து சும்மா போய் ஒன்று ரேட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் ரேட்டு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு எதனா தேவைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க தம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஏதாவது தேவை அப்படின்னா கேளுங்க, நான் வந்து நம்பர் தரேன் சரிங்களா. கைஸ் இது வந்து சோனியோட ஒரு பாக்கெட் ரெக்கார்டர் இது. இந்த ரெக்கார்டர் வந்து நான் வாங்கணும்னு எனக்கு வந்து ஆசை தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மோர் மார்க்கெட்டில் பார்த்தேன், ஆனால் கண்டிஷன் புவர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்குது. அதனால் மெமரி கார்டு போடுற சிஸ்டமாக இருந்தால் நான் வந்து எடுத்துருப்பேன். இது வந்து மெமரி கார்டு போடுற சிஸ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லாக் இது. டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலரைஸ் ஷீட் வந்து பிரச்சனை. ஸோ அதனால் வாங்கலை. அடுத்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசூஸ் லேப்டாப் ஒன்று பார்த்தேன். லேப்டாப் பார்த்தோன்னே வந்து நம்ம இது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்க்ரூலாம் வந்து த்ரெட் அவுட்டாக தான் ஆயிருக்கு. ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து உடையல. சரி ரைட் ஓகே இது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசூஸ் லேப்டாப்போட ஒரு ஸ்பேர் தேவை. ஸோ இது ரேமு நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கீபோர்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே ஓரளவு தான் ஓகே. கைஸ் நம்ம வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதோட வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டில் போடுறேன். இது என்ன கண்டிஷன் உள்ளே ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து வீடியோவாக போடுறேன். மேக்ஸிமம் இது ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த லேப்டாப் அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு வேளை ரெடி ஆகலனா வந்து இதோட ஸ்பேர்ஸை வந்து நான் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுவும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஃபுல் வீடியோ போட முடியலன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நான் வந்து சில ஒரு விண்டேஜான பொருள்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ் மியூசிக் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாரு. அது வந்து அப்போயே சேல் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PS3 ஒன்று வச்சுருந்தாரு கைஸ். PS3 வந்து 7500 சொல்கிறாரு பிஎஸ்பி. ஆனால் ஒர்க்கிங் ஆமாம் இது 100% பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வித்து அக்சசரிஸு ஜாய்ஸ்டிக்கு அப்புறம் பாக்ஸோடு வச்சுருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஐமேக் ஒன்று இருந்தது. ஐமேக் வந்து நான் கண்டிஷன் கேட்கல. ஏன்னா நிறைய பேர் கூட்டமாக இருந்ததால் அவங்கள வந்து நான் கேட்க முடியல. ஆனால் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஒர்க்கிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸு அப்புறம் ஆம்ப்பு அதெல்லாம் வந்து நல்லா கவர் போட்டு ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனல்ஸ் இருந்தது. இந்த கடையில் வந்து நிறைய சோலார் பேனல்ஸ் இருந்தது. சோலார் பேனல்ஸ் வாங்குற மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி வாங்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். கைஸ் அதுக்கப்புறம் ஒரு கிட்ஸ் கார் பார்த்தேன். நான் பார்த்ததுலேயே வந்து பல்லாவரத்தில் வந்து கிட்ஸ் கார் வந்து இதுதான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 800 சொன்னார். ஃபைனலாக வந்து 500 கொடுத்து நீ எடுத்துன்னு போப்பா தம்பி அப்படின்னாரு. ஆனால் நம்மளால் இந்த பொருளை கண்டிப்பாக தூக்கின்னு போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த ரெக்கார்ட் பிளேயரு அதெல்லாம் வாங்கி கையில் வச்சுருந்தேன். கண்டிப்பாக அதை தூக்க முடியாது அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் அதில் கொஞ்சம் நிறையவே சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் பெயிண்டிங் தான் மங்கி இருக்குது. மற்றபடி அதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் ஒரு ட்ரிங் ஃபோன் இருந்தது. அப்புறம் ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருந்தாரு. ஸோ அந்த கார் வந்து நீங்கள் வாங்குற மாதிரினா வாங்கலாம். மேபி அதை இன்றைக்கே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடையில் வந்து ஹோம் தேட்டர் சிஸ்டம் அப்புறம் CPU ஒரு புல்லட்டோட டேங்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில். ஸோ அந்த டேங்க்கும் இருந்தது. அப்புறம் ஒரு பிலிப்ஸு ரேடியோ ஒன்று இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபேன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கினோம். நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். இவர் வந்து ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாரு. மேலே ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடச்சின்னா உடனே சேல் பண்ணிவிடுவார். ஸோ நீங்கள் பேசி பார்கெயின் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பொருளையும் பார்க்கணும். அப்புறம் வந்து மணி வேல்யூ ஃபார் மணி அதையும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். இந்த கிட்ஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் விஸ்பா ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் வாங்கிடலான்னு போயிட்டேன். ஜஸ்ட்டு சரி யோசித்து பார்த்தேன். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம். இப்போ வாங்கிட்டு போனால் தேவையில்லாமல் நம்ம திட்டு தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து 2000 ரூபா சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம் 2000 ரூபா சொன்னார். இந்த ஸ்கூட்டர் 1500 சொன்னார். எல்லாமே இதில் வந்து உள்ளே இருக்குதுங்க. நீங்கள் பேட்டரி மட்டும் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விண்டேஜ் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க கைஸ். ஆஹா பரவாயில்ல இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு விண்டேஜ் ரேடியோ கிடச்சிச்சு அப்படின்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் உடைஞ்ச மாதிரிலாம் ரொம்ப போராலாம் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது. சரி ஓகே விலையை கேட்டால் 6000 சொன்னார். 6000 வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பொருள்லாம் வந்து கிடைக்காத பொருள் தான். ஸோ 6000 வந்து நமக்கு அந்த ரேட்டு செட் ஆகாது. ஸோ செட் ஆகிறவங்க மேபி வாங்கலாம். அப்புறம் இந்த கிட்ஸ் கார் பார்த்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருந்துச்சு. அவர் வந்து 1500 சொன்னார் அந்த கிட்ஸ் காரு. அதுக்கப்புறம் பக்கத்து ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ. இந்த ரேடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று இதே மாதிரி தான் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதை நான் வாங்கலை. ஜஸ்ட்டு வந்து விசிட் மட்டும் பண்ணேன். போன வாரம் பார்த்தா ஒரு சோனி பூம் பாக்ஸ் ஒன்று இருந்தது. அப்புறம் இந்த பிலிப்ஸு ரேடியோ செட் ஒன்று இருந்தது. இது 550 சம்திங் அந்த ரேட்டு சொன்னார் இவர்.
அப்புறம் ரெக்கார்ட்ஸ் கூட அங்கே கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் ரேட் கேட்கல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வித்துட்டு இருந்தார். 150 200 அந்த ரேஞ்சில் வித்துட்டு இருந்தார். ஸோ அதே ரேட்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பிளேட்லெஸ் ஃபேனு, கூலர் ஃபேன் இது. இதுக்கு வந்து பிளேடு இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இதுலேருந்து காற்று வரும். இது அங்கே இருந்தது. இவர் வந்து ஃபுல்லாகவே மியூசிக் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். கீபோர்டில் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதை பற்றி அவரே சொல்லுவார், கேளுங்க. தெரியுது? ஆமாம், டெவலப் தான் பேசுவோம். ஏன்னா பலவாரம் எங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? கொடு. இது வந்து ஏஆர் ரஹ்மான்ல. ஆமாம், ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவில் இதுவா? அது சிஎம்யூ இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் எங்க அந்த என்ன பண்ணாது? ஆமாம், அவர் சொல்கிறது இளையராஜா மியூசிக். புன்னகை மன்னன். அந்த படத்துல வாட்ச கீபோர்டு தான். நம்பர் சொல்லுங்கண்ணா. 9840 143 951. எப்படி இருக்கீங்க? ஆளே பார்க்கல கைஸ், அந்த அண்ணன் வந்து அந்த கீபோர்டு வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து அவர் பேசுகிறத வச்சு நம்ம எடை போட முடியாது. சப்போஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்த ஷாப்பில், இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் ஒன்று கிடச்சிது. டைனோரா டிவி. நான் ஒரு போன வாரம் தான் சாலிட் டிவி ஒன்று வாங்கியிருந்தேன். அது வாங்கும் போதே வந்து டைனோரா டிவி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லக்கிலி இன்றைக்கி பல்லாவரத்தில் பார்த்துட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக நான் வந்து இதை வந்து வாங்கினேன். அவர் வந்து 850 ரூபா சொன்னார். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து 500 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. இது வந்து ஆன் ஆகும்பா அப்படின்னு சொன்னார். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் வீட்டில். பட்டு இது வந்து என்ன சொல்கிறது, அந்த பிக்சர் டிப் வந்து ஆன் ஆகலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்லாம் வருது. மேபி நம்ம இதை ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரெடி ஆகலைனால வந்து இது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்பிளே பீஸாக இருந்தால் கூட போதும். ஸோ 500க்கு வந்து ஓகே தான் அப்படின்னு நான் வந்து வாங்கியாச்சு. இந்த பெருசாக ஒரு ஆம்ப் எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்திங்களா, அது வந்து 4000ங்களாம். இவருடைய கான்டாக்டும் நம்பரும் கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலிப்ஸு சிடி பிளேயர் ஒன்று இருந்தது. அது வந்து கம்மியாக தான் சொல்லியிருந்தார், 250 சொல்லியிருந்தார். யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் அவரோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ அடுத்த ஷாப் வந்து வந்தாச்சு. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிண்டர் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அவ்வளோவா பொருள் இல்லை. ஆனால் வந்து எப்பவுமே வந்து இங்கே பொருட்கள் இருக்கும். நானும் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். நண்பர்களே, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பயணம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெளியே வந்தாச்சு. நம்ம வெளியே வரும்போது இந்த வாஷிங் மிஷின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆன் பண்ணி நீங்கள் அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆகுதா, எல்லா பட்டன்ஸ் ஒர்க் ஆகுதா எப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்து பேசி செக் பண்ணியே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே ஷாப் தான். ஸோ போகும்போது வந்து கொஞ்சம் ஹோம் தேட்டர்ஸ்லாம் வச்சுருந்தார். ஸோ அதை அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலிப்ஸு, ஒரு நேஷ்னல் சின்ன பாக்கெட் சைஸ் எஃப்எம் வாங்கியிருந்தேன். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். எஃப்எம் கிடையாது, அதில் வெறும் ஏஎம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணதாக பார்ப்போம், வீடியோ போடுறேன். ஸோ நம்ம அவ்வளோதான், முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி திரும்ப ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.